என்ன பண்ணிட்டு இருக்க? புது வீடு கட்டியாச்சு, பால் காய்ச்சியாச்சு. குட்டி சுமி புது வீட்ல பிறக்க போறா. குட்டி பிரதீப். அடடா, ரெண்டும் புது வீட்லயே பிறக்கட்டும். இது பாருங்க, உங்களுக்கு பொண்ணு பிறந்தா ஏன் பையனுக்கு தான் கொடுக்கணும், சரியா? அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த சீதனம் சீர்வரிசை எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடு ரொம்ப நல்லா இருக்கு சுமி. ஃபுல்லா சுத்தி பாத்தீங்களா? மாடிலாம் போய் பார்க்கவே இல்ல. 2 பேர் சேர்ந்து பார்க்கலாமா? பார்க்கலாம் வா. வாங்க. இருங்க, பால் பொங்கிடுச்சு. அம்மா, பால் பொங்கிடுச்சு, சீக்கிரம் வாங்க. முதல்ல காய்ச்சின பாலுங்க, நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. முதல்ல உன் பொண்ணு சந்திராவை கூட, அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும். இத வரா பார். சந்திரா, முதல்ல காய்ச்சின பாலை நீ தான் குடிக்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன். குடிமா. உனக்கு தாமா முதல்ல. நீ குடிமா. உனக்கு தாமா முதல்ல. அப்பா உங்களுக்கு. பவி. வரும் வரும், அதுக்குள்ள ஏன் இப்படி? பாப்பா பாப்பா பாப்பா. பவி, இந்த சுமி, என்னம்மா இது? இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லா வேலையும் செய்யக்கூடாது. நாங்க தான் உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். வீட்ல வேற யாரும் இல்ல? 9வது மாசம் வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சாதான் டெலிவரி ஈஸி ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சரி சரி. நான் மறந்து போயிட்டேன். முதல்ல கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? உன் புண்ணியத்துல ஒரு காதல் ஜோடி கல்யாண ஜோடி ஆயிடுச்சாமே. ஓஹோ, அத சொல்றியா? எனக்கும் அதுல ரொம்ப சந்தோஷம் தான் சுமி. நான் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க முடிஞ்சது. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் காதலோட அருமை தெரியும். அதான் நீ அவங்கள சேர்த்து வச்சுட்ட. கரெக்டா? உன் நல்ல மனச பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அதே நேரத்துல கர்வமாவும் இருக்கு. ஆமா, நீ ஏன் இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? ருத்ரா சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உன்னை நினைச்சு பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பவி, என்னாச்சு? இல்ல சுமி, உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இதெல்லாம் பார்க்க ஜீவா இல்லையே. அவர் என் மேல வச்சிருந்த அன்பு, அதுல எனக்கு கிடைச்ச நிம்மதி, என் குழந்தை, எதுவுமே இல்லாதப்போ நான் வெளியில என்ன சாதிச்சாலும் இது எனக்கு பெருசா தெரியல. வருத்தப்படாத பவி. ஜெயிச்சவங்க எல்லாருக்குமே பர்சனலா சில சோகங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பாத்தியா, புருஷனை பிரிஞ்ச மன கஷ்டத்துல நான் இருக்கேன். புருஷன் இருந்தும் ஏதோ ஒரு மன கஷ்டத்தினால நீ அவரை பிரிஞ்சு இருக்க. இதுல யார் காரணம் சொல்றது? வருத்தப்படாத சுமி. கூடிய சீக்கிரத்துல நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். எல்லாம் நல்லபடியா முடியும். சந்திரா வீடு கட்டி பால் காய்ச்சிட்டா. நம்ம வாட்ச்மேனுங்களை கூட்டு போய் கான்ஸ்டேபிளுங்க காய்ச்சுன்னு காய்ச்சிருக்கிறானுங்க. இன்னைய பொழுது 2 கெட்ட செய்தியோட விடிஞ்சிருக்கு.
ஆண்டவனா பார்த்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கறானா? அப்பா அவ 5 கிரவுண்ட் லேண்டை வாங்கி ஆடம்பரமா பங்களாவை கட்டியிருக்கா. இனிமேல் அவளை கையில பிடிக்க முடியாது. என்ன கையில பிடிக்க முடியாது, கால்ல பிடிக்க முடியாது? இத்தனை நாள் கயிறு கட்டியா பிடிச்சிருந்தோம். இத பார், இந்த 5 கிரவுண்ட் நிலம், ஆடம்பர பங்களா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே சொல்லாத. அடிவயிறு கலங்குது. எனக்கு அடி மேல அடி உழுது. அவ படி மேல படி ஏறிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்ல, எனக்கு கை பார்த்த ஜோசியம் சொன்னா சூரியமேடு நல்லா இருக்குது, சுக்கிரமேடு நல்லா இருக்குதுன்னு. கடைசியில குப்பமேட்ல போய் தள்ளிட்டானுங்களே. இவ்வளவு பெரிய பள்ளத்துல நான் விழுவேன், அவ்வளவு பெரிய மேட்ல அவ ஏறுவான்னு எவனும் சொல்லவே இல்லையே. சந்திராவிட எனக்கு சந்திரமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னானே, அந்த ஜோசியனை வெட்டணும். அவன் மட்டும் என் கண்ணுல படட்டும், வச்சுக்குவேன். கம்மினாக்கி வாக்கா. என்னக்கா ரொம்ப டயர்டா இருக்கா? ஆஃபீஸ்ல நிறைய வேலையா? பாவம் கனி, என்னால அவனுக்காக வருத்தப்பட முடியுதே தவிர கூட மாடந்து ஹெல்ப் பண்ண முடியல. இப்போ மட்டும் நான் பிரெக்னெண்டா இல்லைன்னு வையேன், ஆஃபீஸ்க்கும் கூட வந்து உன் வேலையில பாதி வேலை செஞ்சிருப்பேன் தெரியுமா? என்னாச்சுக்கா, தலைவலிக்குதா? காஃபி போட்டு தரவா? நான் போடுற காஃபியை நீ சாப்பிட்டேன்னு வையே, ஒரு செகண்ட்ல தலைவலி போயிடும். சுமி, நீ கேட்டதே எனக்கு தலைவலி போன மாதிரி இருக்கு. ஆமா, அம்மா எங்க? மாடியில இருக்காங்க. நீ இருக்கா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய், இரு. இந்த மாதிரி சமயங்கள்ல உன் உடம்ப அலட்டிக்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க என்ன வேலை செய்யறதுக்கு ஆளா இல்ல, நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுற? நான் கஷ்டப்படுறேன்னு உன்கிட்ட சொன்னேனா? உனக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாதான் என் மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். இத்தனை நாளா நீ எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா என்ன? சரி சரி சரி. எப்பம்மா வந்த? காஃபி சாப்பிட்றியா? இரு எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா, எனக்கு காஃபி வேணாம், ஒண்ணும் வேண்டாம்மா. வந்ததுல இருந்து காஃபி வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டு என்ன படுத்துட்டா. ஏமா, இவள எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதே இல்லையா? அதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமா ஒரே குதியா குதிக்கிறா. இவள என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒண்ணு இப்படி இருக்கா, இல்ல பாசமழையா கொட்டுறா. என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்படி பொறிஞ்சு தள்ளிட்டு போறா? ஒண்ணும் இல்லம்மா, ஒரே ஒரு காஃபி போட்டு தரவான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் இப்படி புலம்பிக்கிட்டு போறா. இது போதாதா? இது போதாதான்னு கேக்குறேன். இத பாரு சுமித்ரா, நீ அவளை உட்கார வச்சு விளக்கமா சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஓவர் ஆக்ட் பண்ணி நீ தான் காட்டி கொடுக்க போற. என்னைக்காவது ஒரு நாள் உன் வாயால குட்டு வெளிப்பட போகுது, அப்ப வச்சுக்கிறேனா? ஐயோ அம்மா, அம்மா, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு போற? அம்மா. ஹலோ ஹலோ சந்திரா, ஹாய், ஹவ் ஆர் யூ? என்ன முதலாளி அம்மா, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது ஒரு பெரிய விஷயமா? உலகத்துக்கே தெரியுமே நான் யாரு, என் வாய்ஸ் என்னன்னு. இதெல்லாம் ஒரு புது கண்டுபிடிப்பா? சரி விடு. எப்படி சௌக்கியமா? உங்க ஆசீர்வாதத்தால நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கோம் மிஸ்டர் சுந்தரேசன். எல்லாத்தையும் ஆடி முடிச்சிட்டோன்ற கித்தாப்பா. நானும் உன் ஸ்டைலையே ஃபாலோ பண்றதா இருக்கிறேன். நீ எப்படி என் குடும்பத்துல எல்லாரையும் பிரிச்சு என்ன தனிமரமாக்கனியோ, அதே மாதிரி உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பிரிச்சு உன்னை தனிமரமாக்க போறேன். How is my plan? Tell me dear. என்ன சந்திரா, ஜூட்டா? ஜூட்டுனா ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு அர்த்தம். நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ற. நீ ஆரம்பிக்கிறியோ இல்லையோ, நான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஜூட் ஜூட். நீ பதிலே பேச மாட்டிய, ஏன்னா வாயில் இருக்கிற முத்தெல்லாம் கொட்டிடும். எனக்கு குட் நைட், உனக்கு பேட் நைட். திரும்பவும் அந்த சுந்தரேசன் தன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறா. என் ஆளுங்களை என்கிட்ட இருந்து நீ பிரிச்சுட்ட, உன் ஆளுங்களை ஒவ்வொருத்தரா நான் உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன், உன்னை அனாதை ஆக்கி காட்டுறேன்னு மிரட்டுறா. தோத்து போனவன் புலம்பிட்டு தான் இருப்பான்.
இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டு உளறியிருப்பான். இதுக்கு போய் இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நினச்சி அதை அப்படியே சாதாரணமாக விட்டுற முடியாது. சுந்தரேசன் 24 மணி நேரமும் மற்றவங்களை அழிக்கிறதுலே குறியாக இருக்கிறவன். அதுவும் இல்லாமல் இப்போ அவன் தோத்துக்கிட்டு இருக்கான். அதனால் அடிபட்ட பாம்பு மாதிரி எப்படா கொத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அதை நாம் அப்படியே விட்டுற முடியாது. சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. முன்னால சுந்தரேசனுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. இப்போ உங்க டாட்டர் பவித்ரா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், முழு பாதுகாப்பு இருக்கு. அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? இருந்தாலும் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசாமல் இருந்துடக்கூடாது. அவனால் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு என் பொண்ணு தான் சார் முக்கியம். சரி சார், உங்க பொண்ணு பவித்ரா, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அவ்வளவுதானே? இந்த கம்பெனி சார்பா எங்க எம்டிக்கு பாதுகாப்பு வேணும்னு நான் பவித்ரா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவ ஸ்டெப்ஸ் எடுத்தானே ஆனோம். அப்ப நான் புறப்பட்டுமா? ரைட். சரி. டேய் பிரதீப், என்னடா துணியெல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்க? லாண்ட்ரிக்கு போட போறியா? டேய், எவனாவது துணியை லாண்டியில் போகிறதுக்கு பெட்டியில் எடுத்துகிட்டு போனா நான் போகிறேன்டா. போறியா? எங்கடா போற? ஆமாண்டா, நான் போகிறேன். என்னால் இங்கே இருக்க முடியாதுடா. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். எந்த ஊரில் ராணியம்மா தொல்லை இல்லையோ அந்த ஊருக்கு நான் போகிறேன். டேய் பிரதீப், என்னடா பேசுற? ஏதா புரிஞ்சுதான் பேசுறியா? டேய், இன்னும் என்னடா இருக்கு? எனக்கு பைத்தியம் ஒன்று தாண்டா பிடிக்கல. டேய் பிரதீப், இது பாருடா, ராணி அம்மா செய்யறதெல்லாம் எனக்கு மட்டும் பிடிக்குதா என்ன? ஆனா இதெல்லாம் நம்ம கடமைடா, நம்ம செஞ்சுதான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய், இனிமே என்னால பொறுத்துக்க முடியாதுடா. நீ வேணா பொறுத்துக்கோ. ராணிமாவுக்கு நம்ம என்ன அடியாளா? அவங்க சோறு போட்டு வளர்த்தா என்ன வேணா பண்ணுமா உங்களுக்கு? வேண்டாம் பிரதீப், என்ன வேணா சொல்றா. ராணி அம்மா ஒரு வார்த்தை சொன்னா என்னால பொறுத்துக்க முடியாது. அவங்க நமக்கு சோறு மட்டுமா போட்டாங்க, படிப்பையும் கொடுத்தாங்கடா. இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வசதியா இருக்கோம்னா அதுக்கு அவங்க தானே காரணம். டேய், வசதியா இருந்து என்னடா லாபம்? மனசுல கொஞ்சமா நிம்மதி இருந்துச்சடா? என்னைக்காவது நம்ம நிம்மதியா இருந்திருக்கோமா? இந்த மாதிரி வாழற வாழ்க்கை உனக்கு தேவைதானா? இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுடா, நான் போறேன். டேய் பிரதீப், விடா, விடாதடா பிரதீப். டேய் பிரதீப், நில்றா, நான் சொல்றத கேளுடா, நில்றா. சரி பிரதீப், நீ சொன்ன மாதிரியே இனிமே நம்ம ராணி அம்மா கூட பேச வேண்டாம். அந்த டாபிக்கே வேணாம்டா. சரி, நான் உங்க அண்ணன், என் கூட இருக்க மாட்டியா? என் கூட இருடா ப்ளீஸ். வாடா வாடா வா. என்னப்பா இப்பெல்லாம் நீங்க ஆபீஸ் பக்கமே வர்றதில்ல? புது வீட்டு வேலை தான் முடிஞ்சு நம்ம குடியேறிட்டோம்ல, இன்னும் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. திடீர்னு ஒரு ஐடியா வந்தது, உனக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப் பண்ணலாம்னு. கான்ட்ராக்டரை பார்த்து சொல்லியிருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படியும் 2 நாளில் முடிஞ்சிடும். என்னது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கதவு தட்டாம உள்ள வரீங்க? ஏன் அவசியம் இருந்தது, அதான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என்னோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. காரணம்? எனக்கு வெளியில பெரிய பெரிய கம்பெனில இருந்து நிறைய ஆஃபர் வருது. ஏன் நிறைய ஷேர் கூட தரேன்றாங்க, பார்ட்னரா கூட சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க எஸ்எஸ் பல்ப்ஸ்லயா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என்னோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு சீக்கிரமா இந்த கம்பெனில இருந்து ஷேர் தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லனா இல்லனா லாயரை வச்சு என் அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். என்னப்பா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ பாட்டுக்கு? இந்த ஊருக்கு ஒன்று அறிமுகப்படுத்தினதே நாங்க தான். இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கன்னா அதுக்கு காரணமே நாங்க தான். இதுதான் நீ எங்களுக்கு செலுத்த நன்றி கடனா? அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இருக்கணும் சார். உங்க சுயநலத்துக்காக என்ன யூஸ் பண்ணிட்டீங்க. எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் சில தேவைகள்லாம் இருக்கு. நல்லா யோசனை பண்ணி எனக்கும் இந்த கம்பெனில இருந்து ஷேர் தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் 2 days டைம் தரேன். என்னமா இது? இவன் மாட்டு வந்தான், உள்ள வந்து கண்ணாமனா 2 வார்த்தை பேசிட்டு 2 நாள் நமக்கு டைம் கொடுத்துட்டு போறாங்கறான். இவனுக்கு தான் இப்ப டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்.